இன்னைக்கு நாம பழம்பெரும் நடிகை பானுமதியை பத்தி பார்க்கலாம். பானுமதி, இவரை அஷ்டவாதானி என்று அழைப்பார்கள். நடிகை பானுமதி பல மொழிகளில் நடித்த ஒரு இந்திய திரைப்பட நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகி, தயாரிப்பாளர், எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் என பன்முகம் உடையவர். இவர் செப்டம்பர் 7, 1925 பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தையின் பெயர் பொம்மராஜு, தாயாரின் பெயர் சரஸ்வதி அம்மா. இவருடைய கணவரின் பெயர் PS ராமகிருஷ்ண ராவ். இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுடைய திருமணம் 1943 நடந்தது. பின்னர் இவருடைய கணவர் 1986 மறைந்தார். இவர்களுக்கு பரணிக்குமார் என்ற ஒரு மகன் உள்ளார். நடிகை பானுமதி பெரும்பாலும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளிலேயே இவருக்கு அமைந்தது. நடிகை பானுமதி சிறு வயதிலேயே இசை ஆர்வம் கொண்டிருந்தார். அதனால் அவருடைய தந்தை அவருக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுத்தார். தன் முதல் படத்திலேயே தியாகராஜ கீர்த்தனைகள் பாடி மிகவும் புகழ்பெற்றார் நடிகை பானுமதி. திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்திருந்த நிலையில் PN ரெட்டி தன்னுடைய சொர்க்க சீமா என்னும் படத்தில் பானுமதி தான் நடிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டாராம். அதைத் தொடர்ந்து அவருடைய கணவரும் சம்மதிக்க அவர் அந்த படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படத்தில் மாபெரும் வெற்றி பானுமதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்தது. பின்னர் தமிழில் ரத்னகுமார் படத்தில் PU சின்னப்பாவுடன், முக்தி படத்தில் தியாகராஜ பாகவதருடனும் இணைந்து நடித்தார். 1947 வெளிவந்த ரத்னமாலா பானுமதியும் அவர் கணவரும் இணைந்து தயாரித்த முதல் திரைப்படம். 1952 அவர்கள் இருவரும் இணைந்து பரணி ஸ்டுடியோவை தொடங்கினார்கள். பானுமதி இயக்கிய முதல் திரைப்படம் சண்டிராணி. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டு வெளிவந்தது. 1992 அவர் நடித்த கடைசி திரைப்படம் செம்பருத்தி. நடிகை பானுமதி இசையமைத்த திரைப்படங்கள்: இப்படியும் ஒரு பெண், வாங்க சம்மந்தி வாங்க, பக்த துருவ மார்க்கண்டேயா. இத்திரைப்படங்கள் நடிகை பானுமதி இசையமைத்த திரைப்படங்கள். இவர் பெற்ற விருதுகள்: 1966 பத்மஸ்ரீ விருதும், 2003 பத்மபூஷன் விருதும், தன் சினிமா பங்களிப்பிற்காக பல தேசிய, மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார் நடிகை பானுமதி. மேலும் பானுமதி தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றி உள்ளார். நடிகை பானுமதி 2005 டிசம்பர் 24 சனிக்கிழமை இரவு காலமானார். நடிகை பானுமதி நடித்த சில திரைப்படங்களை பார்ப்போம். 1947 சித்திரபகாவலி, 49 தேவ மனோகரி, நல்ல தம்பி, அபூர்வ சகோதரர்கள், ரத்னகுமார், 1952 காதல், 53 சண்டிராணி, 54 மலைக்கள்ளன், 55 கல்வனின் காதலி, 56 ரம்பையின் காதல், அலிபாபாவும் 40 திருடர்களும், சதாரம், தாய்க்கு பின் தாரம், ரங்கோன் ராதா, 1957 மக்களை பெற்ற மகராசி, அம்பிகாவதி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, 1958 சாரங்கதாரா, நாடோடி மன்னன், 1960 ராஜா தேசிங்கு, 61 காணல் நீர், 62 அன்னை, 63 அறிவாளி, கலை அரசி, 1965 சரசா BA, 67 பட்டத்து ராணி, 1968 பூவும் பொட்டும், 1974 தாய் பிறந்தாள், 10 மாத பந்தம், 1975 இப்படியும் ஒரு பெண், 1976 மனமார வாழ்த்துங்கள், 1986 கண்ணுக்கு மை எழுது. இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.